चन्द्रशेखर मध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அந்த எம்பெருமானுடைய ஓரோரு அவயவங்களாக அனுபவித்து வருகின்ற அற்புதமான திருமொழி சீதக்கடவுள் என்கிற திருமொழி. அதிலே கீழே எம்பெருமானுடைய அவயவங்கள் வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் என்றெல்லாம் அனுபவித்தவர். திருக்கண்களையும் அனுபவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக திருக்கண்களுக்கு மேலே இருக்கிற புருவத்தை ஒரு பாசுரத்தாலே அனுபவிக்கின்றார். இது மிகவும் அற்புதமான பாசுரம். இது என்று இந்த பாசுரத்திலே என்ன காட்டுகிறார்? பருவம் நிரம்பாமே. கண்ணபிரான் அசுரர்களை எல்லாம் அழித்தான் கீழ்ப்பாசுரத்திலே சொன்னாரே. திங்கள் அசுரரை தேய வளர்கின்றான் என்று சொன்னாரே. அது எப்பொழுது அந்த காரியத்தை செய்தானால் ராமபிரானும் கூட அரக்கர்களை எல்லாம் அழித்தான். ஆனால் எத்தனை வயது என்னால் அவனுடைய யௌவன பருவத்திலே 24 வயதிற்கு மேலே என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை என்றாலும் கூட 12 வயதிலே என்றாவது சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுபாகு மாரீச்சர்களை அவன் துகைத்தது 12 திருநட்சத்திரத்திலே என்று வால்மீகி ராமாயணத்திலே காட்டி இருக்கிறார்கள். ஆனால் கண்ணபிரான் செய்தது எப்பொழுது என்று கேட்டால் பருவம் நிரம்பாமே. இன்னும் பருவம் கூட நிரம்பல்ல, அதாவது ஒரு வயது கூட ஆகல. கண்ணபிரான் தொட்டிலே கிடக்கிற பொழுது, அதாவது குழந்தை பருவத்திலே அந்த முறைப்பால் பருகின்ற பருவத்திலே வந்தாள் பூத்தனை, அவளை அழித்தான். தொட்டிலே கிடக்கிற பொழுது வந்தான் அவன் ஜகடாசுரன், அவனை அழித்தான். தவழுகின்ற பொழுது வந்தார்கள் யமலார்ஜுனர்கள், அவர்களுடைய சாபத்தை போக்கினான் என்று இப்படி பருவம் நிரம்பாமே செய்த செயல்கள் இவையெல்லாம். ஆனால் இதெல்லாம் எதற்காக செய்தான் என்னால் பாரெல்லாம் ஐயா உலகமத்தனையும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நல்லவர்களை வாழ்விக்க வேண்டும், தீயவர்களை அகற்ற வேண்டும். அதைத்தான் கண்ணபிரான் செய்தான். பாரெல்லாம் உய்ய அப்படி உய்வதற்காக திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற. திருவின் வடிவொக்கும் தேவகி என்னால் 2 விதமாக பொருள் கொள்ளலாம். திருவை போன்ற அழகை உடையவள், அவள் ஸ்ரீமகாலட்சுமி போலேயே அவ்வளவு பேரழகு படைத்தவளாக இருந்தாள் தேவகி. முதல் பாசுரத்திலேயே தெரிவிக்கவில்லையா? சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி என்று தெரிவித்ததை இங்கே திருவின் வடிவக்கும் தேவகி என்று தெரிவிக்கிறார். மற்றொரு பொருளும் கொள்ளலாம். திரு என்னால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி. அவள் என்ன பண்ணினாள்? இந்த உலகத்தை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டாள். தான் போய் ராவணனுடைய சிறையிலே இருந்து உலகத்தை வாழ்வித்தாள். அதே போல இங்கே தேவகி பிராட்டியம் என்ன செய்தாள் என்னால் தான் சிறையிலே இருந்து கொண்டு கண்ணனை வழியிலே அந்த யசோதையினிடத்திலே அனுப்பி வைத்து உலகெல்லாம் வாழும்படி செய்தாள். ஆயினாலே திருவுக்கு எவ்வளவு கருணை உண்டோ அவ்வளவு கருணை இந்த தேவகிக்கு உண்டாகினாலே திருவின் வடிவொக்கும் தேவகி என்று அவளை கொண்டாடுகிறார். உண்மையாக அன்றைய தினமே குழந்தை பிறந்த அடுத்த கிழத்திலேயே அவள் என்ன சொன்னாள்? உபசம்ஹர, உன்னுடைய சங்கச்சக்கரங்களை மறைத்துக் கொள் என்றுதான் தேவிக்கு சொன்னாள். ஏன் அப்படி சொல்லாமல் இந்த கம்சன் மிகவும் பொல்லாதவன் ஆகினாலே கண்ணா இப்பொழுதே இந்த கம்சனை கொன்றுவிடு என்று சொல்லி இருந்தால் அதையமன்றோ கண்ணன் அப்பொழுதே செய்திருப்பான். ஆனால் அப்படி செய்யாமல் இந்த அனுபவத்தை யசோதை பெற வேண்டும், அந்த கண்ணனை வளர்க்கின்ற அனுபவத்தை எல்லாம் இவள் பெற வேண்டும் என்பதற்காக அப்படி கண்ணபிரானை அனுப்பி வைத்தாள் அல்லவா தேவகி. ஆயினாலே அவள் திருவை போன்ற ஒரு கருணை உள்ளவள். திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளிமணிவண்ணன். ஆஹா, நல்ல பிரகாசத்தை உடையவன், உருவு கரியவன். ஏனென்றால் தேவகி தான் குழந்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பொழுதே அப்படித்தான் பிரார்த்தித்தாளாம். என்ன பிரார்த்தித்தாளனால் ஆகண்டவாரிபுரம் அந்தர மேகதேஷ்யம் என்று இந்த குழந்தை கழுத்தளவு நீரை பருகிறான் ஒரு காலமேகம் போலே கரிய நிறத்தை உடையதாக இருக்க வேண்டும் என்று அவள் பாரித்தாள் என்று ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்க காந்த சுதகாமியதி என்று தெரிவிக்கிறார். ஆயினாலே
தேவகி பெத்த உருவு கரிய ஒளிமணி வண்ணன் அவனுடைய புருவம் இருந்தவா காணீர். அவனுடைய அழகான புருவம், அந்த புருவத்தை நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் என்று அந்த புருவத்தினுடைய அழகை, ஏனென்றால் அந்த புருவம்தான் ஒருத்தனுக்கு மகிழ்ச்சியா துக்கமா என்பதை காட்டி விடுமா. அப்படி புருவத்தை கொஞ்சம் சுழித்தானால் ஏதோ அவன் விரும்பவில்லை என்று தெரிகிறது. புருவத்தை உயர்த்தினானால் ஆச்சரியப்படுகிறான் என்று தெரிகிறது. அப்படி இங்கேயும் கூட கண்ணன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய அடியவர்களை கண்டால் அப்படி புருவத்தை உயர்த்துகிறான். விரோதிகளை கண்டால், உலகத்தில் தீங்கு செய்பவர்களை கண்டால் அந்த புருவத்தை சுழிக்கிறான். ஆகினாலே அப்படிப்பட்ட புருவத்தை நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறார்கள். அடுத்த பாசுரம், அந்த பாசுரத்திலே கண்ணபிரானுடைய மற்றொரு அவயவத்தை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். இதிலே அழகான பாசுரம் இது. ஆனால் இது பிற்காலத்திலே நடந்த நிகழ்ச்சியைத்தான் சொல்லுகிறது. கண்ணபிரான் குழந்தையாக திருவாய்ப்பாடியிலே இருக்கிற பொழுது குழந்தை பருவத்திலே இது செய்த செயல் அல்ல. இருந்தாலும் பெரியாழ்வாருக்கு பிற்காலத்து நிகழ்ச்சிகளும் தெரியும் அல்லவா. ஆயினாலே இந்த குழந்தை பருவத்து கண்ணனை காட்டுகின்ற பொழுது பிற்காலத்து நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த திருவாய்ப்பாடியிலே இளம் பெண்கள் கோபிகைகள் அவர்கள் எல்லாம் மணல் வீடு கட்டி விளையாடுகின்றார்களாம். அப்பொழுது கண்ணபிரான் வந்து அந்த மணல் வீடுகளை சிதைப்பது, அவர்கள் கையில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பறித்துக் கொண்டு ஓடுவது என்று இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்கிறான். அதை இந்த பாசுரத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அவயவங்களிலே மற்றொரு அவயவத்தை வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அதாவது பெரியாழ்வார் எம்பெருமானுடைய திருக்காதுகளை வர்ணிக்கிறார் அடுத்த பாசுரத்திலே. திருக்காதுகள் என்னால் அந்த காதுகளிலே பெரிய ஆபரணத்தை அணிந்திருப்பார்கள் அந்த காலத்திலே. அது மகரக்குழை என்று பெயர். அப்படிப்பட்ட மகரக்குழையை அணிந்து கொண்டு விட்டால் காதே மறைத்து விடுகிற அளவுக்கு அது பெரிய ஆபரணமாக இருக்கும். ஒரு திவ்யதேசத்திலே எம்பெருமானுக்கு மகர நெடுங்குழை காதன் என்றே திருநாமம். தென்திருப்பேரை என்கிற திவ்யதேசம். அங்கே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுக்கு மகராயத்த கர்ணபாசம் என்று சம்ஸ்கிருதத்திலேயும் தமிழிலே மகர நெடுங்குழை காதன் என்றும் திருநாமம். அப்படிப்பட்ட அந்த மகர நெடுங்குழையை அணிந்த காது, அதை வர்ணிக்கிற பொழுது அந்த மகரக்குழையை வந்து காணுங்கள் என்றே இந்த பாசுரத்திலே அழைக்கிறார் பெரியாழ்வார். என்று அழைக்கிறார். அதாவது அந்த பகவான் என்ன செய்கிறான், மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் கீழே எல்லாம் முற்றுமுண்ட கண்டம் என்று தெரிவித்த விஷயம்தான் அதை மறுபடியும் தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. பிரளயம் வந்த பொழுது அந்த உலகங்கள் எல்லாம் பிரளயத்திலே அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமே என்பதனாலே பகவான் என்ன செய்தான், அந்த மண் என்ன, மலை என்ன, கடல் என்ன, மற்றும் எல்லாவற்றையும் உண்ணும் திறத்து தான் உங்குறானாம். அப்படி உண்கிற பொழுது எப்படி உண்ணுகிறான், மகிழ்ந்துண்ணும் பிள்ளை. மகிழ்ந்து உண்ணும் என்றால் என்ன மகிழ்ச்சி, எல்லாவற்றையும் சம்ஹரிக்கிறோம் என்பதிலே மகிழ்ச்சி உண்டு. ஒன்றை அழிக்கிற காலத்தில் ஒருத்தனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா என்றால் இங்கே பகவான் அவற்றை அழிப்பதில்லை. பின் என்ன செய்கிறான் என்றால் பிரளயத்திலிருந்து காப்பதற்காக அவற்றை தன்னுடைய வயிற்றிலே வைக்கின்றபடியினாலே இவர்களெல்லாம் நாம் காக்கின்றோமே என்கிற மகிழ்ச்சியினாலே செய்கிறான் என்பதைத்தான் இங்கே பாசுரத்திலே பெரியாழ்வார் என்ன காட்டினார் என்னால், உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு மகிழ்ந்து உண்ணும் பிள்ளை என்று. அப்படி பிரளய காலத்திலே அவற்றையெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டிருக்கிறானாம். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு என்ன அவயவம் இந்த பாசுரத்திலே என்னால், வண்ணம் எழில்கொள் மகரக்குழைவை திண்ணம் இருந்தவா காணீரே. வண்ணம் எழில்கொள் மகரக்குழைவை, அழகான வர்ணத்தை உடைய மகரக்குழை. மகரக்குழை என்னால் அந்த மீனினுடைய வடிவிலே செய்யப்படுகிற ஒரு குழை. குழை என்னால் ஆபரணம். அதாவது மீனினுடைய வடிவிலே தொங்க விடப்படுகின்ற ஆபரணம் என்று சொல்லுவதில்லை. மீனினுடைய வடிவிலே அப்படி காதிலே முழுவதுமாக அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம். இன்றைக்கும் நாம் சந்நிதிகளிலே சென்றோமானால் எம்பெருமானுடைய அந்த திருமேனியை செவிக்கிற பொழுது கர்ம பத்திரம் என்று சொல்லும்படியான அந்த திருக்காதுகளை செவிக்கின்ற பொழுது இந்த திருக்காதுகளிலே அப்படி மீனினுடைய வடிவிலே இருக்கக்கூடிய ஆபரணமானது அணிவிக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் இந்த பாசுரத்திலே
காட்டுகிறார் பெரியாழ்வார். அதாவது ஆபரணமானது முழுவதுமாக இங்கே திருச்செவிகளை மறைத்திருக்கின்றபடியினாலே அவர் கீழ்ப்பாசுரங்களிலே சொன்னது போல கண்கள் இருந்தவா காணீரே, புருவம் இருந்தவா காணீரே என்றெல்லாம் சொன்னார் போலே இந்த பாசுரத்திலே காதுகள் இருந்தவா காணீரே, செவிகள் இருந்தவா காணீரே என்று சொல்லாமல் அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால் மகர குழையவை திண்ணம் இருந்தவா காணீரே, சேயிழையீர் வந்து காணீரே என்று இந்த பாசுரத்திலே அந்த மகர குழையை அனுபவித்தார். அடுத்த பாசுரத்திலே அந்த கண்ணபிரானுடைய திருநெத்தியினுடைய அழகை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய திருநெத்தி என்பது எவ்வளவு அழகான திருநெத்தி, அப்படியே அட்டமி சந்திரனை போல அப்படி இருக்கக்கூடியதான் அந்த திருநெற்றி, அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய திருநெற்றி. அதை அனுபவிக்கிற காலத்திலே தான் பெரியாழ்வார் என்னவென்று அனுபவிக்கிறார் என்றால் அந்த திருநெற்றியை உடையவன் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த பெண்களிடத்திலே அவன் லீலைகள் புரிகிறவன். என்ன செய்கிறான், இந்த சிறு பெண்கள் எல்லாம் அப்படி மணல் கொட்டகமிட்டு விளையாடுகிற காலத்திலே அவர்கள் கையிலே கொண்டிருக்கிற அந்த உபகரணங்கள் எல்லாம் பறித்து கொண்டு ஓடுகிறான் என்கிற அந்த சரித்திரத்தையும் இந்த பாசுரத்திலே சேர்த்து அனுபவிக்கிறார். அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் இளம் பெண்கள் விளையாடுகிறார்கள். விளையாடுகிற காலத்திலே கையிலே முற்றில் என்னால் ஒரு சின்ன முறம் என்று சொல்லுகிறோமே, அதாவது மூங்கிலாலே ஆன மிகச்சிறிய முறத்திற்கு முற்றில் என்று பெயர். அதற்கு மேலே அது மண்ணை எடுத்து அலைவதற்காக கொண்டிருக்கிற ஒரு உபகரணம் முற்றில். தூதை என்னால் சிறு பானை, அதாவது பெண்கள் எல்லாம் விளையாடுகிற பொழுதோ சமையல் செய்கிறார் போல சில விளையாட்டுகளை விளையாடுவார்களாம். அதற்காக செப்பிலையான சிறு சொம்புகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதற்குத்தான் தூதை என்று பேர். முற்றிலும் தூதையும் முன் கைமேல் பூவையும் என்றால் அவர்கள் ஒரு பூவை என்ற ஒரு பறவை, அதாவது நாம் இப்பொழுது தற்காலத்திலே மைனா என்று சொல்லுகிறோமே அது போன்ற ஒரு பறவைகளையும் வைத்துக் கொண்டு அவர்கள் விளையாடுவார்களாம். இதெல்லாம் அந்த பெண்கள் சிறுமுற்றம், சிறு பானை, அந்த பறவை இவர்களெல்லாம் பெண்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணன் என்ன செய்கிறார் என்றால் அவற்றையெல்லாம் பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமன் அவற்றையெல்லாம் பறித்து கொண்டு விடுகிறான் அவர்கள் இடத்திலிருந்து. எதற்காக என்னால் இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இப்படி இவன் பறித்துக் கொண்டானால் இவனை தேடிக்கொண்டு இவன் பின்னாலே இந்த பெண்கள் வருவார்கள் அல்லவா, அதற்காக இவன் பண்ணக்கூடிய காரியம் இது. இது நிறைய பாசுரங்களிலே ஆழ்வார்கள் பல இடங்களிலே காட்டி இருக்கிறார்கள். அப்படி இங்கேயும் கூட முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை, அப்படி சிற்றில் என்னால் சிறுவீடு கட்டி மணலிலே சிறுவீடு கட்டி விளையாடுகிறவர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமன். அப்படி ஓடுகிற காலத்துல அவனுடைய நெற்றி அது என்ன அழகாக இருக்கிறது. அந்த நிமிர்ந்த நெற்றியோடு சொல்கிறான், அந்த நெற்றி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே. அந்த நெற்றியினுடைய அழகை நீங்கள் வந்து பாருங்கள், என்ன அழகாக அவனுடைய நெற்றி இருக்கிறது என்றால் இந்த வெற்றி கழிப்போடு இந்த பெண்களுடைய அந்த உடைமைகளை நாம் பறித்து கொண்டு விட்டோம் என்ற அந்த விளையாட்டிலே அவனுக்கு ஏற்பட்ட பெருமிதம் எல்லாம் அந்த நெற்றியிலே தோன்றுகிறதாம். அப்படிப்பட்ட நெற்றி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே. நேர்த்தியான ஆபரணங்களை அணிந்த பெண்களே நீங்கள் வந்து பாருங்கள், நீங்களும் தான் ஆபரணங்கள் எல்லாம் பூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் கண்ணனுடைய திருநெற்றி போல உங்களுடைய திருநெற்றி இருக்கிறதா என்று நீங்களே பாருங்கள் என்று சொல்லுவது போல அவர்களை அழைக்கிறார் இந்த பாசுரத்திலே. மேலும் இந்த வர்ணனை தொடர்கிறது, தொடர்ந்து பார்ப்போம்.